ஹாய் ஹலோ வெல்கம். இது நம்ம டிஐடி ட்ரை தமிழ் சேனல். இன்றைக்கி ஜிஎஸ்டி பில் எப்படி வேர்ட்லேயே பண்ணலாம் அப்படின்றது சிம்பிளாக சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அது அலைன்மெண்ட் சொல்லணும்ல. ஸோ மேலே வந்து சென்டர், இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இது நான் சிம்பிளாக வந்து வேர்டில் வந்து எப்படி ஜிஎஸ்டி பில் போடலாம் அப்படின்றத சொல்லித்தரேன். வேர்ட் நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியும், இருந்தாலும் ஒரு ஃபார்மேட் யாராவது செஞ்சு காமிச்சாங்கன்னா அது சிம்பிளாக நம்மளால் பண்ண முடியும். அதில் வந்து சிம்பிளாக நமக்கு ஒரு புரிதல் வரும். ஸோ அதனால் வந்து எப்படி இன்வாய்ஸ் வந்து வேர்டில் பண்ணலான்றதை நான் ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், பொறுமையாக பாருங்கள். ஸோ இன்வாய்ஸ் பில்லை நம்ம வந்து இப்போ இருக்க ஜிஎஸ்டி ஃபார்மேட்டில் பில் அடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சில விஷயங்கள் நான் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். பேசிக்காக இருக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து ஆர்ட்ஸ் படித்தவங்க, கம்ப்யூட்டரில் அவ்வளோ நாலேஜ் இல்லாதவங்க, ஒரு இடத்துல வேலைக்கு போனோன்னா ரொம்ப தயக்கம் இருக்கும். அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த தயக்கம் போயிடும். இப்படி தான் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் 2 அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு அதர் பார்ட்டியோட ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணி போல்டு கொடுத்துட்டேன். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பின்னு இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா போதும். இப்போது நான் டேப் கொடுத்தேன். டேப் கொடுத்துட்டு அந்த ரூலரில் செலக்ட் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் டேட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டேப் கொடுத்துட்டு கோலன் வச்சுட்டு டேட் டைப் பண்ணுறேன். ஸோ கீழே வச்சுட்டு மறுபடியும் டேப் கொடுக்குறேன். அதே இடத்துல வந்துச்சு, பிரச்சனை இல்லை. மறுபடியும் நான் டேப் கொடுத்தேன்னா கோலன் வந்து பக்கத்துலேயே வரும். அதை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது சொல்கிறேன். ஸோ நீ இதை டைப் பண்ணிவிட்டு இது 2 டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். டேட்டு இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ரூலர் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் நான் இங்கே டைப் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ டேபிள் போடணும். இன்சர்ட்டில் போய்ட்டு டேபிள் போய்ட்டு ஒரு 4 காலம் சும்மா சூஸ் பண்ணுறேன். ஸோ 4 கிளிக் பண்ணால் 4 காலம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு டேபிளில் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத டைப் பண்ணுறேன். செகண்ட் டேபிளில் வந்து குவான்டிட்டி, தேர்ட் டேபிளில் ரேட், ஃபோர்த் டேபிளில் அமௌண்ட். ஜிஎஸ்டி பில் வந்து நிறைய மெத்தட், நிறைய டிசைனில் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிசைன் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது, அதனால் நான் இதை ரெஃபர் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பெருசாக வச்சுட்டு குவான்டிட்டி ரேட்டை வந்து கொஞ்சம் சின்னதாக மாற்றுறேன். சின்னதாக பண்ணிவிட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு போல்டு பண்ணிவிட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்டேன். நமக்கு போகாமல் ஃபாஸ்ட்டாக சொல்லித்தரேன். சப்போஸ் சில பேருக்கு புரியலன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ரிட்டன் கேட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து மொக்க போடுற மாதிரி இருக்கும், ஸ்பீடாக சொல்லித்தரல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து ஸ்பீடாக சொல்லித்தரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் ஒர்க் பண்ணுறது அப்படியே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன். நான் பேசுகிறது மொக்க மாதிரி இருந்தால் கூட சவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டேபிள் அந்த வீடியோ வந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரியும். ஸோ எந்த ஒரு வேலையும் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய புரிதல் கிடைக்கும். அதான் ஸ்கூலில் சொல்லித்தர மாதிரி தான். ஒரு சம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அடுத்த சம் போட சொல்லுவாங்க, வரவே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த முதல் சம் வந்து 2வது சம்முக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ மாஸ்டர்ஸே போட்டு கட்டும்போது ஸோ அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வரும். அதுக்கு தான் நான் ஃபுல்லாக டைப் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணிட்டு குவான்டிட்டியில் டைப் பண்ணிவிட்டு டேப் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த அன்போல்டு பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து என்டர் அடிக்கிறேன். என்டர் அடித்தா அதே இடத்துல கீழே வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வேணும் அப்படின்னும்போது நான் கொஞ்சம் கேப் என்டர் தான் அடிக்கிறேன். கேப் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரோ டேபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேப் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ நான் வந்து இந்த லாஸ்ட் ரூவில் வச்சுட்டு டேப் கொடுக்க போகிறேன். ஸோ டேப் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், அதே சைஸ்க்கு இன்னொரு டேபிள் வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து நான் இப்போ டைப் பண்ணுறேன், அமௌண்ட் டைப் பண்ணுறேன், மறுபடியும் டேப் கொடுக்குறேன், அடுத்த காலம் வருது. ஸோ இதில் வந்து இன்வாய்ஸ், வேல்யூ, டோட்டல் அப்படின்றத கொடுக்குறேன். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் செல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து மெர்ஜ் ஆகிடும். ஒரு சாஃப்ட்வேர் பொறுத்தவரையும் எல்லா விஷயமும் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா மேலே ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. இந்த நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வேணால் ஈஸியாக பயன்படுத்த முடியும். அதில் இருக்க சிம்பிள் பேசிக் அது ஒன்று தான். ரைட் கிளிக் பண்ணி செக் தேடுறது, அப்படி இல்லைன்னா மேலே ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் மெனு பாரில் பார்க்குறது, அவ்வளோதான். ஸோ நான் அதை ஃபார்மேட் தான் ரெடி பண்ணுறேன். டேப் கொடுக்குறேன், ஒரு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் செட் கொடுத்து பேக் போகிறேன். ஏன்னா இன்னும் நிறைய டேபிள் போட வேண்டியதாக இருக்குது. அதுக்குள்ளே நான் மெர்ஜ் பண்ணிவிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிச்சிட்டு அப்புறமா அதை மெர்ஜ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி பில்லில் முக்கியமானது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டுருங்க. ஒரு 12th முடித்தவங்க ஒரு இடத்துல ஒரு பேசிக் அட்மினில் வேலை செய்யும்போது இதெல்லாம் தெரியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்களை நான் சொல்லித்தரேன். ஒரு சாஃப்ட்வேராக கற்றுக்கும் போது உங்களுக்கு அது கஷ்டம்.
ஸோ ஆனால் பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது டைப் பண்ணி எல்லாமே சென்டர் பண்ணுறேன். ஸோ அடுத்த டேப் கொடுத்துட்டு இன்வாய்ஸ் அமௌண்ட் அதை வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் போல்டில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டேபிள் போல்டில் வச்சதுனால, அந்த டிஸ்கிரிப்ஷன் போல்டில் வச்சதுனால அடுத்த டேப் எது கொடுத்தாலும் அது போல்டில் தான் காட்டும். ஸோ அதை அர்ஜென்ட்டுக்கு அப்படியே டைப் பண்ணிவிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணி அன்போல்டு பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் பர்சனலாக வீடியோ நிறைய போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க, அட்மினில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சின்ன தயக்கம்லாம் இருக்கும். ஸோ அதுதான் இதை ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் பண்ணுறேன். அது வந்து ரைட் அலைன்மெண்ட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி இதையும் வந்து ரைட் அலைன்மெண்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஷார்ட்கட் இருக்குது. நமக்கு ஷார்ட்கட் தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம முதல்ல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், அப்புறமா தான் ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னும் போது நமக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. ஒருத்தர் ஷார்ட்கட்லேயே வேலை செய்கிறாங்கன்றதுனால அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபியர் ஆகாதீங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட நம்ம போட்டி போடக்கூடாது. அவங்களோட அவங்க வேலையோடு ஒப்பிட்டும் நம்மளை பார்க்கக்கூடாது. நம்ம செய்கிற வேலையை கேர்லெஸ் இல்லாமல் செய்யணுன்னா நம்ம பொறுமையாக தான் செய்யணும். ஸோ டைப் பண்ணிவிட்டு இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது முக்கியமானதெல்லாம் நான் போல்டு பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. Ctrl B கொடுத்திங்கன்னா போல்ட் ஆகும். ஸோ ஷார்ட்கட்டே வேண்டாம், அதை நம்ம அப்புறம் தெரிஞ்சுப்போம். அந்த ஷார்ட்கட் பயந்தால் நிறைய பேர் சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ண பயப்படுவாங்க. பட் ஸ்மார்ட் ஒர்க் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்கள் மவுஸை வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இன்வாய்ஸ் அமௌண்ட்டு தனியாக டைப் பண்ணுறோம், டேக்ஸ் அமௌண்ட் தனியாக டைப் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஜிஎஸ்டி ஃபார்மேட்டு, வேறு ஒன்றும் இல்லை. நிறைய ஃபார்மேட் இருக்குது, நிறைய டிசைன் இருக்குது. நான் ஒன்று சிம்பிளாக சொல்லித்தரேன். ஸோ இதில் முக்கியம் வந்து டேபிள் போடுறது, அது காலம் பிரிக்குது. டேப் கொடுத்திங்கன்னா அடுத்த செல் வர்றது, அப்புறம் தேவையில்லாத செல்ஸை வந்து மெர்ஜ் பண்ணுறது. இவ்வளோ தான், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு வீடியோவாடான்னு சில பேர் திங்க் பண்ணலாம். இல்லை இந்த வீடியோ உண்மையிலே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ நிறைய போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அடுத்தது வந்து கம்பெனியோட பேர் டைப் பண்ணுறேன். ஃபார் போட்டு டைப் பண்ணிவிட்டு அதை வந்து ரைட் அலைன்மெண்ட் வைக்கிறேன். மறுபடியும் 2 என்டர் அடிக்கிறேன். ஸோ அதை வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணேன். ஸோ சிம்பிள் தான். சாஃப்ட்வேர் நாலேஜுன்றது முக்கியன்றதை விட ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் முக்கியம். அதாவது ஒரு ஜிஎஸ்டி பில் இப்படி தான் வரும்னு முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு பேப்பரில் எழுத தெரியணும், அது முக்கியம். அது தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் தான் அது சாஃப்ட்வேரில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து ஈஸி. அப்படி நீங்கள் போனீங்கன்னா சாஃப்ட்வேர் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது ஒரு விஷயமே இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பில் எப்படி போடுறாங்கன்னு யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கும். ஸோ ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் முதல்ல வளர்த்துக்கங்க. அப்புறமா சாஃப்ட்வேர் நாலேஜெலாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஸோ நான் அந்த இன்வாய்ஸை போல்டு பண்ணுறேன், டேட் டைப் பண்ணுறேன், டேட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நம்ம கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பரை வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஒருத்தர் ஜிஎஸ்டி பில்லு தரணுன்னா நம்ம கம்பெனி ஜிஎஸ்டி நம்பர் மெயின், அப்புறம் 2 அட்ரஸில் அதர் பார்ட்டி ஜிஎஸ்டி நம்பர் வரும். நான் திரும்ப சொல்கிறேன், நிறைய ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட்டை நான் வந்து சும்மா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக எடுத்துருக்கேன். ஸோ ரைட் எலிமெண்ட் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் டேபிளில் சொல்கிறேன். டேபிளில் முக்கியமானது வந்து வேர்டில் வந்து டேபிள் டைப்பிங் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த அலைன்மெண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் அவ்வளோதான். அப்புறம் போல்டு, அன்போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைன் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அடுத்து வந்து என்டரு, டபுள் என்டரு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் டேபிள் யூஸ் பண்ணும்போது டேபிள் மெர்ஜ் பண்ணுறது, டேபிளை சின்னதாக்குறது, பெருசாக்குறது, அப்புறம் டேப் கொடுத்தீங்கன்னா நியூ டேபிள் உருவாகிறது, இதெல்லாம் வந்து இதில் பேசிக்கான விஷயங்கள். ஸோ அவ்வளோதான். இது ஒரு இன்வாய்ஸ் ஃபார்மேட் ரெடி. நீங்கள் இது ஒரு முறை டைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது டிஸ்கிரிப்ஷன் மட்டும் மாற்றிட்டு அமௌண்ட்டை மாற்றிக்கலாம். மற்றெல்லாம் எடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான விஷயம்லாம் நான் போடுவேன். ஸோ இதே மாதிரி எக்ஸலில் எப்படி சிம்பிளாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ எக்ஸல் பற்றி தெரியாது, இது நான் பேஜ் அலைன்மெண்ட் செட் பண்ணுறேன், A4 செட் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எக்ஸல் யூஸ் பண்ணும்போது பேசிக்காக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஸோ வேர்ட்னால் என்ன அப்படின்னு தெரியாது, பரவாயில்ல. ஆனால் வேர்டில் என்னால் ஒரு ஜிஎஸ்டி பில் போட முடியும் அப்படின்றது ஒரு பெருமையான விஷயம், ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய சிம்பிளான விஷயம்.
ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸை நீங்கள் ஒரு ரெஸ்யூம் எப்படி அடிக்கிறது, ஒரு ஜிஎஸ்டி பில் எப்படி போடுறது, ஒரு லெட்டர் எப்படி டைப் பண்ணுறது, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா வேர்ட் தெரிஞ்சுக்கிட்டா மாதிரி தான் நீங்கள் எங்கே வேணால் வேலைக்கு போனீங்கன்னா சமாளிக்க முடியும். ஸோ வேர்ட் தெரியல அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி எக்ஸல்லையும் சிம்பிளாக நிறைய ஃபார்மேட். ஸோ எக்ஸல்லையும் இந்த மாதிரி சிம்பிளாக நிறைய ஃபார்மேட் இருக்குது, அதையும் நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சிம்பிளாக நிறைய வீடியோ போடுறேன். தேங்க்யூ. வாட்ச் திஸ் வீடியோ. தேங்க்யூ.